Hey guys, welcome to my First Crore podcast. Podcast main reason என்னன்னா I want to bring some friends from my circle who went to international countries, was able to achieve some financial goals and even in their career. And the way I bought my close friend like Mohideen Jasim, who is currently settled in one of the Middle East countries. I'm glad to welcome Jasim to this show. And hey Jasim, thanks for agreeing to this show. Hi Murthy, thanks for having me in this show. So I'll have a short introduction about myself. My name is Mohideen Jasim. I'm currently வந்து UAE and Qatar வந்து ட்ரிபிள் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் மூர்த்தி எல்லாருமே ஒரே பேட்ச்ல தான் பாஸ் அவுட் ஆனோம். இப்போ வந்து நான் மிடில் ஈஸ்ட்ல வந்து லைக் ஐ செட் சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பாக்குறது என்னன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு ஐடில இருக்கிறவங்க போறாங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்தது கோர் இன்ஜினியரிங் இருக்கிற நிறைய பேர் போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் நீ எப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மூவ் ஆகணும்னு நினைச்சேன்? ஏன்னா எனக்கு தெரியும் நீயுமே வந்துட்டு ஒரு 8 years முன்னாடி லைக் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி போகணுன்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆனதை நான் பார்த்துருக்கேன். நீ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு முடிவு எடுத்த, அதுக்கப்புறம் லைக் how has been your journey? நம்ம காலேஜ் முடிச்ச டைமுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இந்தியாலேயே வந்து ஐ கெட் இன்டு ஆட்டோமேஷன் ஃபர்ஸ்ட். நான் வந்து படிச்சு முடிச்ச உடனே வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணல. ஸோ அண்டர் கிராட் முடிச்ச உடனே வந்து நான் வந்து ட்ரிபிள்இக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல சப் டிவிஷன் ஆனா ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி நான் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் தட். ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஐ வாஸ் பிளானிங் டு டூ சம்திங் வித்தின் இந்தியா ஒன்லி. நான் கோயம்புத்தூர்ல சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அடுத்த ஸ்டெப்பா வந்து பெங்களூர் இல்ல வந்து வேற ஒரு மெட்ரோபாலிட்டன் லைக் புனே, மகாராஷ்டிரா, மும்பை இங்க அந்த மாதிரி எங்கேயாவது போகணுங்கிறதான் என்னுடைய பேசிக் ஐடியாவா இருந்துச்சு. பட் அப்புறம் கோவிட் வந்துச்சு. எனக்கு வந்து ஓகே மிடில் ஈஸ்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு அந்த டைம்ல. கோவிட் வந்தனால ஒரு கரியர் கேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஓகே எப்படியும் இன்னொரு சிட்டிக்கு போய் தான் ட்ரை பண்ணணும், whether be it Bangalore or Mumbai or Delhi. So why not let's move on to UAE அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு. So Dubai was booming back then. Dubai not only then, even now Dubai is like a very it's a hot spot, பயங்கரமான ஒரு hot pot of culture அப்படின்னு சொல்லலாம். So why not let's move to Dubai ன்னு எனக்கு அந்த டைம்ல தோணுச்சு. So that's why. Awesome. So ஒரே ஒரு क्वेश्चन தான் ஆக்சுவலா எனக்கு உங்க பேக்ரவுண்ட் தெரியும்ன்றதுனால எனக்கு இந்த क्वेश्चन. எனக்கு ஆக்சுவலா நிறைய क्वेश्चंस வருது. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து actually you had some connections in your circle who already were in Middle East country. So உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம் மேபி, அதனால maybe you would have got this thought as well. So what if someone who has no connections or who does not know anyone in Middle East wants to come in? So அவங்க இப்ப வரணும்னா what is the route that they need to follow? Yeah, true. எனக்கு வந்து என்னுடைய சைடுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. சோ எனக்கு வந்து அவங்க கைட் பண்ணாங்க எப்படி வந்து வரணும், சோ என்ன மாதிரியான இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ இப்போ ரைட் நோ இப்போ ஓகே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லைக் நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்குது. அவங்க வந்து இதுக்கான வந்து ஒரு பேசிக் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரியான நிறைய கன்சல்டன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ அவங்க வந்து எஸ்பெஷலி ஃபார் மிடில் ஈஸ்ட். ஸோ ரைட் நோ வந்து இந்தியால இருந்து இன்டர்நேஷனல் மூவ் ஆகணும் ட்ரை பண்றவங்களுடைய ஈஸியஸ்ட் ஆக்சசபிள் டெஸ்டினேஷனா வந்து நான் பார்க்கறது வந்து மிடில் ஈஸ்ட் தான். எல்லா கன்சல்டன்சிஸுமே இந்த பர்டிகுலர் கைடன்ஸ் வந்து ஈஸியா ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாபுக்காக வேண்டியோ இல்லை எஜுகேஷனுக்காக வேண்டியோ வந்து மிடில் ஈஸ்ட் போறோம் அப்படின்னா வேற எந்த ஒரு கைடன்ஸும் இல்லை இல்லாம இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த கன்சல்டன்சிஸ் மூலியமா ட்ரை பண்றது ஒரு ஆப்ஷனா நான் சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் வந்த டைம்லயும் சரிதான், இப்பவும் சரிதான், ரொம்ப ஈஸியா இப்போ வந்து லிங்க்டின் மாதிரியான லிங்க்டின் இண்டீட் மாதிரியான வந்து ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து ஈஸியா எல்லாருமே கனெக்ட் பண்ணுது. ஸோ people from Middle East are looking into prospective candidates from India. So நீங்க வந்து UAE வந்துட்டு தான் இல்ல மிடில் ஈஸ்ட் வந்துட்டு தான் UAEயோ கத்தாரோ சவுதியோ வந்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஜாப்ஸ்க்கு. டைரக்டா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ரீசெண்டா நான் நிறைய கேசஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ டைரக்டா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். தே ஆர் கெட்டிங் இன்டு and the companies themselves are arranging everything right from the beginning. ஒரு விசா ப்ராசஸிங்ல இருந்து மெடிக்கல் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே companies themselves are arranging everything. ஓகே, அப்ப நான் இந்தியால இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்ற. நான் UAE க்கு மூவ் ஆகி தான் அப்ளை பண்ண என்ன கேட்டா வந்து the best is to like apply directly to jobs in the UAE. Don't like I mean you can come to Middle East and then search for jobs, but the best option is to like search for the jobs first and from India itself. Yeah. ஆக்சுவலா UAE வர்றதுக்கு என்ன செக்டர்லாம் க்ரோ ஆகுது? லைக் இப்போ நம்ம we are from electrical engineering, right? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்தெந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ UAE மாதிரி கண்ட்ரிஸ் மூவ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க? இப்போ மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் லைக் லெட்ஸ் டேக் த டாப் 3 or 4 countries like UAE. You have Saudi Arabia, you have Qatar and Oman. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ்லையும் பொறுத்த வரைக்குமே வந்து யூஆர் ரைட், கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பேஸ் பண்ண ஒரு ஜியோகிராஃபின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து உனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். லைக் கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு ஐடி. பட் ரீசெண்ட் லாஸ்ட் டெக்கேட்ல வந்து யுஏஇல வந்து ஐடியோடைய growth வந்து ரொம்ப ஃபினாமினலா இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஐடி கம்பெனிஸ் உடைய ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ஹப்பா வந்து பாக்குறது வந்து யுஏஇ தான். ஸோ ஐடில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யுஏஇ இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நைஸ். ஸோ எனக்கு வேற அல்டர்னேட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிஒன் டு பி சோ டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீ சொன்ன ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரூட் வந்து லைக் ஸ்டார்ட் அப்ளைங் டு ஜாப்ஸ் இன் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லிங்க்டின் ஆர் ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ்லேயே பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ அதுல அவ்வளோ ஈஸியா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறியா? ஃபார் அ ஃப்ரெஷர் ஐ டோன்ட் திங்க் எனி ஃப்ரெஷரால அவ்வளோ ஈஸியா மூவ் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது கிடைக்கலன்னா எனக்கு வேற ரூட்டும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் வரணும்னா லைக் மாஸ்டர்ஸ் படிச்சு வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஆன்சைட் மூலமா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச ரூட்ஸ்ன்னு சொல்ல போனா நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்குள்ளாடி டைரக்டா வந்து ஜாப் அப்ளை பண்ணி போக முடியுமான்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் தான். இப்போ இஃப் யூ ஹேவ் லைக் 3 to 5 years experience then it will be very easy for you. ஸோ நீங்க படிச்சு முடிச்சிருக்கோம், ஃப்ரெஷர் தான் நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் போகணும், ஒரு ஜாபுக்காண்டி மிடில் ஈஸ்ட் போகணும், ஒரு கரியருக்காண்டி மிடில் ஈஸ்ட் போகணும் அப்படின்னா it will be difficult. So இப்போ in that case what you can do is there is an option. Yeah, you can come into the visit visa. ஒரு விசிட் விசா இருக்கும். நிறைய அதாவது இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்குது. டூரிஸ்ட் விசா இருக்குது, இல்ல ஃபேமிலி விசிட் விசாஸ் இருக்குது. லைக் யுஏஇல வந்து ஒரு டூரிஸ்ட் விசா இருக்குது. ஒரு 60 days 90 days டூரிஸ்ட் விசா மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் பேசிக் கிரைட்டீரியாஸ் அவங்க செட் பண்ணிருப்பாங்க அந்த விசா கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யார் சர்ச் பண்ணாலும் அதை பத்தின டீடைல்ஸ் வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் கிரைட்டீரியாஸ்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா they will issue a tourist visa for us. So அந்த விசால நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்றதுல எந்த nothing illegal with that. நம்ம தைரியமா ஜாப் சர்ச் பண்ணலாம் UAE பொறுத்த வரைக்கும். பட் ஒரு one thing you have to keep in mind is you cannot work with your tourist visa. Once நீங்க உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சுனா நீங்க first thing you have to do is you have to transfer your visa into a resident visa or a professional visa. Yeah, எக்ஸாம்பிள் ஒரு விசிட் விசால நான் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டூரிஸ்ட்காகவும் நான் யூஸ் பண்ணலாம். மேபி அங்க வந்துட்டு ஐ அம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அபவுட் அந்த கண்ட்ரீஸும் அங்க இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ கேன் யூஸ் ஃபார் ஜாப் சர்ச் ஆல்சோ. பட் அந்த டைம் ஃப்ரேம்ல மேபி ஒரு ஃப்ரெஷரோ லைக் someone who has like 2 years of experience ஒரு டூரிஸ்ட் விசால வராங்க, நீ எங்க ஸ்டே பண்ணிருந்த அந்த மாதிரி டைம்ல லைக் where would you stay? Because I don't have any contact there. So whom would you நீ என்ன பண்ண லைக் உன்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்? ஸோ அது வந்து எப்படின்னா வந்து இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம whenever we are applying for a tourist visa the straight way to go is வந்து அந்த போர்ட்டல்லயே வந்து நமக்கு வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் காமிக்கணும். ஒரு ஹோட்டல் நம்ம த்ரூ அவுட் அவர் என்டையர் ஸ்டே வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் நமக்கு காமிக்கணும். லைக் ஃபார் 30 days or 90 days நம்ம வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் நமக்கு வந்து எடுத்தாதான் வந்து நமக்கு விசா அப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். லைக் அப்படி இல்லை நம்ம ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுல வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரியான ஒரு செட்டப்ஸும்
நிறைய ஷேர்டு அகாமடேஷன்ஸும் அபார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அங்க நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா லைக் யாரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பேஜ்ல தங்கி ஒரு ஜாப் சர்ச் பண்ற அளவுக்கு அவங்க கண்டிப்பா முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தங்க கனெக்ஷன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸும் எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அங்க வந்து நான் விசிட்டர் விசாலே இருந்துட்டு உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு லைக் ஃபர்ஸ்ட் ஜாப் நீ? டிபெண்ட்ஸ். இது ரொம்ப வந்து அது வந்து நம்ம அந்த டைம் ஃப்ரேம் பொறுத்து அந்த அந்த பர்டிகுலர் டைமை பொறுத்தது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. நான் வந்து யுஏஇ வந்து ஒரு வித்தின் 2 வீக்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஓகே எனக்கு ஓகேயான ஒரு ஒரு ஜாப் செட் ஆயிடுச்சு. சில பேருக்கு மேபி 30 days ஆகலாம், 40 days ஆகலாம். பட் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தோம். நம்ம ஒரு ஆஸ் யூஷுவல் எங்க ஜாப் சர்ச் பண்றதும் எல்லாமே வந்து ஒரே இதுதான். நம்ம ஒரு ரெப்பிட்டேட்டிவான ஒரு கான்ஸ்டன்டான ஒரு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போடும்போது கண்டிப்பா ஒரு 2 months முன்னாடி ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 60 days முன்னாடி நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆஃபர் நம்ம கையில இருக்கும். 100% ஷூரா நடக்கும். எவ்வளவு ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் இருக்கும் லைக் இப்போ மிடில் ஈஸ்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பேக்கப் அமௌண்ட் இருக்கணுங்களா? அவங்க ஜாப் சர்ச் ப்ராசஸ் சர்வே பண்றதுக்கு 1 or 2 monthsனா கூட எவ்வளவு ஓவராலா ஃபிளைட்ல இருந்து அங்க இருக்கிற லிவிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்து எவ்வளவு அமௌண்ட் இந்தியன் அமௌண்ட்ல இருந்தா லைக்? ஓகே, ஸோ யுஏஇல வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் ஒரு ஃபைனான்சியல் கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னு. இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம டூரிஸ்ட் விசால யாராவது ஒருத்தர் உள்ளாடி வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 கிரெடிட் காமிக்கணும் நம்ம. அது வந்து 5000 AED. 5000 AEDனா அரௌண்ட் ஒரு 1,10,000 15,000 அந்த மாதிரி இருக்கும். 1,15,000 வந்து நம்ம கிரெடிட் வந்து கையில கேஷாவோ இல்ல வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயோ வச்சிருக்கோம். இது தவிர எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தோம்னா வந்து அது ரொம்ப சப்ஜெக்டிவ். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இப்போ ஒரு கன்ஸ்டன்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிறோம், ஒரு நம்ம ரொம்ப பார்த்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா எனிவேர் பிட்வீன் ஒரு 1,500 AED ஒரு பெர் மந்த் இருக்கும். 1,500 AEDனா ஒரு அரௌண்ட் ஒரு 40,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்து ஃபிளைட் எக்ஸ்பென்சஸ், ஹோட்டல் புக்கிங் அந்த எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 monthsக்கு வந்து எனிவேர் பிட்வீன் ஒரு 1.5 to 2 lakhs இந்தியன் ருபீ வந்து நம்ம ஸ்பெண்ட் ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கணும், வச்சிருக்கிற மாதிரி. ஓகே, இந்த ஒரு பேட்டர்னும் இப்ப கொஞ்சம் நிறைய நடந்துட்டு இருக்கு தெரியுமா? லைக் நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பிக் ஷாட்ஸ். ஆனா இப்ப ரீசெண்டா நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். லைக் அதுல வந்து மோகன்லாலே சொன்னாரு லைக் he got completely settled in Middle East ன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இந்த ஒரு பிக் ஷாட்ஸ் நிறைய பேர் அங்க மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்களோ? லைக் அது ஏதோ கோல்டன் விசா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்ல? ஸோ அதெல்லாம் ஒன்லி ஃபார் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தானா, இல்ல நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வாட் இஸ் பாத் ஃபார் சிட்டிசன்ஷிப்? இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க இப்போ ஜாபுக்கு போயிட்டு பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட் அங்க இருக்கா? ஏன்னா வெஸ்ட்டுக்கு வர்ற, ஏன்னா நம்மளுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்வர்சேஷன்ல பேசும்போது when compared to Middle East, people chose Western countries because they will get a permanent future in there. Like you can not just work there, you can move your family and get settled there இல்லையா? அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இப்போ செட்டில் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கா? மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து நாட் பாசிபிள். சிட்டிசன்ஷிப் வந்து அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. பட் வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்டேக்கும் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கும் வந்து ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. பீப்புள் கேன் இன்வெஸ்ட் இன் தீஸ் கண்ட்ரிஸ். இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும் பீப்புளால. ஒரு சர்டன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அப்போ இப்போ அங்க அப்படி அதெல்லாம் மீட் அவுட் பண்ண முடியும். இவ்வளவு அமௌண்ட் வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் இங்க இன்டு தேர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நமக்கு வந்து ஒரு லாங் டைம் ஒரு ரெசிடென்சி வந்து கொடுக்க ஆஃபர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இதை நம்ம கன்சிடர் பண்ணோம். வெஸ்ட்டை விடையும் இல்ல யூரோப்பை விடையும் நமக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் பினான்சியலா பார்த்தவங்க ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். பட் ஒரு பெர்மனண்டான ஒரு ரெசிடென்சி ஒரு சிட்டிசன்ஷிப் வரைக்கும் நம்ம போறோம் அப்படின்னா வந்து I don't think it's possible within Middle East. Even through marriage, அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் யாரா மேரேஜ் பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ரியாலிட்டில அதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேசஸ் நீ பார்த்தது இல்லையா? ரொம்ப 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 ரேரா தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு பாத் இருக்கான்னு கேக்குறேன். அட்லீஸ்ட் லைக் கெட்டிங் சிட்டிசன்ஷிப் த்ரூ மேரேஜ் இருக்கா? இருக்குது, டெக்னிக்கலி இருக்குது. ஆனா வந்து ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து கெட்டிங் மேரிட் இன்டு பீப்புள் ஃப்ரம் அதர் நேஷன்ஸையும்
அரப்ஸ் மேரிங் இன்டு பீப்புள் ஃப்ரம் அதர் கல்ச்சர்ஸ் கம்பேர் பண்ணேன்னா அந்த கிராஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஃபைனான்சியல்ஸ் ஆக்சுவலாக என்னோட இந்த சேனலே ரீசனே வந்துட்டு லைக் மை ஃபர்ஸ்ட் க்ரோர். ஸோ அந்த 1 crore கோல் அச்சீவ் பண்ண முடியுமா? லைக் வாட் வில் பி தி ஆவரேஜ் சேலரி ஆர் இன்கம் ஃபார் அ பர்சன் who got a job and it depends அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை பொறுத்து மாறலாம். பட் ஸ்டில் எவ்வளோ ஆவரேஜாக கிடைக்கும் அண்ட் அந்த சேலரி க்ரோத்னு எவ்வளோ இருக்கும்? ஆக்சுவலாக என்ன யூஎஸ்ல வச்சு முன்னாடி என்ன நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸ் கொலீக்ஸ் இன் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா லைக் ஒய் மூவ் டு யூஎஸ், வெஸ்ட் மூவ் ஆகணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே சேலரி நிறைய இருக்கு, எதுக்காக அங்கே போகணும், அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க என்னோட பாயிண்ட் ஏ வச்சு யூஎஸ்ல இருக்கிற சேலரி கம்மின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த சேலரி க்ரோத், ஃபியூச்சர் சேலரி க்ரோத் இப்போ ஏன் நாளைக்கு உன்னோட க்ரோத் சேலரி க்ரோத் வந்து மாறலாம் இல்லையா? ஸோ அந்த இன்கம் லெவல் எப்படி வேரி ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எப்படி அந்த growth இருக்கும்? இந்த மிடில் ஈஸ்ட் வந்து நாட் ஃபார் பிகினர்ஸ், வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான வந்து ஒரு இடம் இல்லை. இப்போ ஃப்ரெஷரா வந்து உள்ளாடி வந்தோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஒரு நல்ல சேலரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃப்ரெஷரா உள்ளாடி வரவங்களுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா உள்ளாடி வரவங்க வந்து ஒரு டீசென்டான ஒரு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அதுக்கு அடுத்தது வந்து அப்புறமா ஒரு நல்ல சேலரி எதிர்பார்க்கலாம். இஃப் யூர் a beginner, if you're a fresher, don't expect much. After 4 years, after 4 or 5 years, you can start earning. ஒரு நல்ல ஒரு earning potential வந்து நீங்களே டெவலப் பண்ணிப்போம். ஃபிகர் சொல்ல மாட்டியே? என்ன ஒரு நான் உன்னோட சேலரி கேட்கல, லைக் என்ன ஆவரேஜா என்ன ரேஞ்சில பிகினிங் ஆவரேஜ் என்ன ரேஞ்சில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எனிவேர் பிட்வீன் இந்தியன் ருப்பில வந்து ஒரு 2 to 3 lakhs வந்து சேலரி வந்து ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி பெர் மந்த் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அகைன் போக போக வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரியர் க்ரோத்துக்கு இப்போ நாங்கள் வெஸ்ட்லன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு நிறைய அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருப்போம். லைக் சர்டிஃபிகேஷனோ இல்லை என்னோட கரண்ட் கம்பெனியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படினாலும் உன்னோட ஸ்கில் செட்டை ரொம்ப ஹோன் பண்ணுறது வந்து நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக தான். பட் ஏற்கனவே இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? லைக் இந்த ஸ்கில் செட்டை அக்யூர் பண்ணால் என்னோட சேலரி க்ரோத் இன்னும் பயங்கரமாக இருக்கும், இல்லை இந்த செக்டாருக்குள்ள எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண சர்வீஸ் கம்பெனியில் இருந்தேன், அப்புறம் ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ளே போகணும்னு நினச்சேன் ஐடியில். அதே மாதிரி இப்போ உன்னோட செக்டார்லையோ இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காவோ என்ன பண்ணால் என்னோட சேலரி க்ரோத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, இது பண்றவங்க அச்சீவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீ பார்த்த உன்னோட அப்சர்வேஷன். இது வந்து எல்லாருக்குமே எல்லா மார்க்கெட்ஸுக்குமே இது வந்து ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் மிடில் ஈஸ்ட், எந்த மார்க்கெட்ல இருக்குன்னு இருந்தாலுமே வந்து இது ஒரு காமனான கொஸ்டின் தான். இது வந்து இந்தியாவா இருந்தாலும், வெஸ்டா இருந்தாலும், யூரோப்பா இருந்தாலும், மிடில் ஈஸ்டா இருந்தாலும் கரியர் க்ரோத்துக்கு வந்து நம்மளுடைய ஸ்கில் செட்ஸை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படிதான் சாரி டு இன்டரப்ட். ஒன்னே ஒன்று என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லைக் இப்போ யூஎஸ்ல வச்சுக்கோங்க, இப்போ வெஸ்ட் கோஸ்ட் போனா சேலரி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ அந்த சைடு போனாங்கன்னா சேலரி பயங்கர, அந்த மாதிரி எதுவும் ஒரு யூஏக்குனே ஸ்பெசிஃபிக்கான எதுவும் ஹாட் பாக்கெட்ஸ் இருக்கா? அதுக்குள்ள நம்ம போக ட்ரை பண்ணா நம்மளோட சேலரி க்ரோத்தோ இல்லை நம்மளோட ப்ரொஃபைல் இன்னும் ஹாட் ஆகுமா அப்படின்ற மாதிரி? ஆமா, கண்டிப்பா. இப்போ யூஏ பொறுத்த வரைக்கும் இப்போ லைக் யூ செட் வந்து இப்போ நீ இப்போ சொல்ற மாதிரி சான் பிரான்சிஸ்கோ வந்து ஒரு 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 வெல் டெவலப்ட் ஒரு மெட்ரோபாலிட்டன். இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ நீ வந்து இப்போ டெக்ஸஸோ இல்லை வந்து ஆர்கன்சாஸோ வந்து நாட் ஆஸ் பிக் அஸ் சான் பிரான்சிஸ்கோவா இருக்கும். இப்போ லைக் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்கு. அதே மாதிரி தான் யூஏஇலுமே வந்து ஒரு சில சிட்டிஸ் வந்து ரொம்ப வெல் டெவலப்டா இருக்கும். இப்போ துபாயா இருக்கட்டும், ஒரு மெயின்லேண்ட் அபுதாபியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி வெல் டெவலப்டு எக்கானமிஸ். கம்பேரிட்டிவ்லி மற்ற எமிரேட்ஸ், மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும், அஜ்மான், ஷார்ஜா, ராசல் கைமா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேர் டு துபாய் வந்து ரொம்ப சின்ன சிட்டிஸ் அண்ட் சின்ன எக்கானமிஸ். ஸோ இப்போ அதனால அப்போ அங்க மூவ் பண்றதுனால வந்து நம்மளுடைய கரியரை வந்து அந்த லொகேஷன்ஸ்க்கு ரீலோகேட் பண்றதுனால நமக்கு கரியர் growth ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். டாக்ஸஸ் வந்து இங்கெல்லாம் பார்த்தா லைக் 30%. நம்ம ஏன்னா இந்தியாலேயே இப்போ எனக்கு தெரிஞ்சு 30% டாக்ஸ். லைக் எவ்வளவு சேலரி வாங்கினாலும் லைக் பெங்களூர்லாம் இப்போ நிறைய பேருக்கு அதை
அழுகிறதுக்கு ரீசனே அதான். லைக் 30% கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ சேம் தான் இங்கே யூஎஸ்லயும் மினிமம் 32% போயிடும். அந்த மாதிரி டாக்ஸஸ் நிறைய இருக்குதா? மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் டாக்ஸஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸஸ் எதுவுமே கிடையாது மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும். இன்கமுக்கு நம்ம எந்த டாக்ஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய இன்கம் வந்து நமக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ற இன்கம் நம்மளுடைய தான். அதுக்கு எந்த டாக்ஸுமே ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன் யூஏஇ பொறுத்த வரைக்கும் யூஏஇல வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து, அதாவது குட்ஸ் டாக்ஸ் மாதிரியான டாக்ஸ் வந்து இருக்குது, 5% டாக்ஸ் இருக்குது. பட் அங்கேயுமே இன்கம் டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்கம் டாக்ஸை பத்தி வந்து நம்ம வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும். நான் என்னோட கம்பேரிசன்லேயே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இங்க வந்துட்டு என்னதான் நம்ம இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு சின்ன பயாஸ் இல்ல ஒரு 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 மைனர் ரேஷியல் இதுங்கிறது பயாஸ்ங்கிறது இருக்கதான் செய்யுது. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருக்குதா இங்க வெளியில இருந்து இப்படி நம்ம ஜாப்ஸ் எடுக்கிறாங்கன்ற மாதிரி எதுவும் லோக்கல் பீப்புளுக்கு எதுவும் லிட்டில் பிட் ஆஃப் கிரட்ஜ் அந்த மாதிரி இருக்குமா, இல்ல இட்ஸ் வெரி சேஃப் கண்ட்ரிஸ் டு ஒர்க்கா? இன்னும் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் வந்து இட்ஸ் லைக் 100% சேஃப். கிரைம் ரேட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து எல்லாமே வந்து வெரி லோ இன் கேஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட். இது ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரிஸ் டு மூவ் வந்து நான் மிடில் ஈஸ்ட்னு தைரியமா சொல்லுவேன். எக்ஸ்பேட்ரியேட்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சேலரிலையும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்லயும் ஒரு இது இருக்கும். ஸோ தே சம் will treat us as their equals, but some they don't mind. They really don't care about the usual. இது பெரிய so அந்த grudge மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்பலாம் இருக்க வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்தவரைக்கும். இட்ஸ் ஒரு பிளசன்ட் அண்ட் ஒரு ஃபேர் பிளேயிங் ஃபீல்டா தான் நான் மிடில் ஈஸ்ட் சொல்லுவேன். நைஸ். பேசிக்கலி நம்மளால நம்ம ஏர்ன் பண்ற காசை வச்சுட்டு அங்குள்ள அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, நமக்கு ரைட்ஸ் இருக்கா? அண்ட் அங்க இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நீ உன்னோட காசை, ஏன்னா இப்போ இந்தியாவிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்தியாவில இருந்து நீ யூஎஸ் பேஸ்ட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறனா லைக் 10% இல்ல 20% ஏதோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஏல ஏர்ன் பண்ற காசை நீ கேன் யூ இன்வெஸ்ட் இன் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆர் லைக் கேன் யூ இன்வெஸ்ட் இன் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்? அந்த மாதிரி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் என்ன ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ரூட்ஸ் ஆர் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து யூஏஇ வந்து இப்போ ரீசெண்ட் டெக்கேட்ஸ்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஹப்பா மாறிட்டு இருக்குது. ஸோ இங்க வந்து ரியல் எஸ்டேட்டோடைய பூம் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து மிடில் ஈஸ்ட்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு வைஸ் டிசிஷன் தான். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து ஒரு பிரின்சிபல் இருக்குது. கண்டிப்பா யூஏல வந்து மிடில் ஈஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ரியல் எஸ்டேட், லைக் நீ சொன்ன மாதிரி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல வந்து லைக் இந்தியாவில கோல்ட் பர்ச்சேஸ் பண்றதை விட யூஏல கோல்ட் பர்ச்சேஸ் பண்றது ஒரு கம்பேரிட்டிவ்லி யூஏல ஆர் கத்தார்ல வந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்றது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் மேபி. அப்புறம் அந்த 3% ஜிஎஸ்டி எல்லாம் இருக்காது. ஸோ ஜாசிம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த இன்சைட்ஸ். ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு இது இப்போ ஒரு கரண்ட் அண்டர் கிராட்ல இருந்து ஒரு கிராஜுவேட்டுக்கு கண்டிப்பா வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதுதான் இந்த வீடியோட ஐடியாவே. ஸோ க்ளோசிங் தாட்ஸ் அப்படின்னா லைக் ஐ வாண்ட் யூ டு ஆன்சர் லைக் 2 questions ஃபைனலி. ஸோ ஒன் திங் இஸ், டு யூ ஸ்டில் திங்க் மிடில் ஈஸ்ட் மூவ் ஆகிறது ஒரு நல்ல ஆப்ஷனா? அண்ட் எனி ஃபைனல் philosophy about life? No, compared to India, I wouldn't have achieved what I achieved financially if I was back in India. அது என்னால அது பண்ண முடியுமா? எனக்கு பர்சனலி எனக்கு அது கரெக்டான ஒரு லைனா இருந்திருக்காது. ஸோ பர்சனலி ஃபார் மீ வந்து மிடில் ஈஸ்டுக்கு மூவ் ஆனது வந்து ஒரு நல்ல ஒரு இதை தான் நான் பார்க்குறேன். ஷார்ட் டேர்மாவும் சரிதான், ஒரு லாங் டேர்மாவும் சரிதான், ஒரு வைஸ் டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் நான் உங்ககிட்ட செய்யணும்னு நினைச்சதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு எல்லா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க செக்டர்லயும் கொஞ்சம் ஜாபுக்கு போகணும் இல்லையா? லைக் எவ்ரி ஒன் ஷுட் நாட் மூவ் இன்டு ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ள. நாட் பிகாஸ் அந்த செக்டர் நல்லா பூமிங்ல இருக்குன்றதுனால எல்லாரும் அங்கேயே போயிடக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இருக்கிற, ஏன்னா நானுமே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான், ஜாப் இல்லாதனால தான் ஐடிக்குள்ள போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் இது யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணணும் பண்றது வந்து அது வந்து டு see these things
ரீச் அவுட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரிவார்டிங் ஆக்சுவலா. அண்ட் நானும் இன் ஹைண்ட் சைட் வந்து அது வந்து நிறைய யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அதை பத்தி பேசுறது வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து இன்டைரக்டாவோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Definitely. Thank you, Jasim. And actually, this is not going to be our final video. Like, I'm going to bug you for future videos as well. And there will be much more intricacies which we may not been able to like cover in this one video. So let's see if we can catch up later on a different video. Sure. I'm looking forward to it. So that's it, everyone, for today's podcast. Hopefully, this would have added some value to some of our viewers, and which we did not get during our graduation or when we did our job search. See you next time with a different video. Please don't lose your creativity. Be creative and stay happy. See you next time. Murthy and Jasim.